இவர் போலிங் போட்டா பந்து திரும்பாது, ஆனா மேட்சையே இந்தியா பக்கம் திரும்ப வைப்பாரு. அனில் கும்ளேவின் எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். ஜம்போ என்று அழைக்கப்படும் அனில் கும்ளே 1970 இந்தியாவில் உள்ள பெங்களூரில் பிறந்தார். இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மிடில் கிளாஸா இருந்தாலுமே அனில் கும்ளேயோட பேரண்ட்ஸ் கிரிக்கெட்டுக்கு எந்தவித தடையும் இல்லாம கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே இவரோட கிரிக்கெட்டிங் ஜர்னியை தொடங்குறாரு. ஆளு பாக்குறதுக்கு சும்மா வாட்ட சாட்டமா இருந்ததுனால ஸ்கூலிங் அப்பவே அத்லெட்டாவும் இருந்திருக்காரு. டாலா இருந்ததுனால ஃபாஸ்ட் போலரா தன்னோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண இவரு காலப்போக்குல அன்ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னரா மாறுறாரு. பால் ஸ்பின் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் டீம்ல இருந்து இவரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டொமஸ்டிக் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அனில் கும்ளே அவர்கள் நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்றாரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா கர்நாடகாக்காக டொமஸ்டிக்ல 1989ல செலக்ட் ஆகுறாரு. டொமஸ்டிக்ல டமால் டுமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இவரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா 1990ஸ்ல இந்தியாக்காக டெஸ்ட் மற்றும் ஓடிஐல தன்னோட டெபியூவை ஓபன் பண்றாரு. ஸ்டார்டிங்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா கூட இயர் 1992ல இருந்து அனில் கும்ளே யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில சவுத் ஆப்பிரிக்கா கூட 8 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அனில் கும்ளே இந்தியாவோட டெஸ்ட் மற்றும் ஓடிஐல ரெகுலர் மெம்பரா ஆகுறாரு. அனில் கும்ளேயோட பீக் பாத்தீங்கன்னா 1995ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்தியாவோட லீட் ஸ்பின்னரா மாறி இந்தியன் ஹோம் கண்டிஷன்ஸ்ல தன்னோட bowling பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியாக்காக நிறைய மேட்ச் சோலோவா வின் பண்ணி கொடுக்கறாரு. அனில் கும்ளேயோட ஃபேமஸ் ஐகானிக் மூமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 99ல நடந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் டெல்லி டெஸ்ட் மேட்ச் அப்போ ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்து இந்தியாக்காக அந்த டெஸ்ட் மேட்ச் இவரோட bowlingல சோலோவா வின் பண்ணி கொடுக்கறாருங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் எந்த இந்தியன் பவுலர்ஸும் பீட் பண்ணலங்க. 2002ல வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் அப்போ அவர் ஜா ஃபுல்லாவே ப்ரோக் ஆயிட்டு இருந்தது. டாக்டர்ஸ் bowling போட வேணாம்னு அட்வைஸ் பண்ணி இருந்துமே அனில் கும்ளே வந்து bowling போட்டு பிரெயின் லாராவோட விக்கெட் எடுத்தாருங்க. தன்னை ஒரு ஃபைட்டரா அந்த இன்னிங்ஸ் மூலமா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினாருங்க. டெஸ்ட்ல இவர் பண்ணாத ரெக்கார்டே கிடையாதுங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 619 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை அன்பீட்டபிளா இந்தியாக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓடிஐயும் கிட்டத்தட்ட 300 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காருங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டா ஆடுவாரு. ஒரு டெஸ்ட் செஞ்சுரி இவரோட பேர்ல இருக்குங்க. 2000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. ஒரு சில குரூஷியல் நாக்ஸ்லாம் இந்தியாக்காக விளையாடி இருக்காருங்க. 2007க்கு அப்புறமா இந்தியாவோட கேப்டனா இருந்திருக்காருங்க. ஏஜ் ஃபேக்டர் காரணமாக 2008க்கு அப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இருந்தாலுமே ஐபிஎல்லுக்காக ஒரு சில வருஷங்கள் ஆடினாருங்க. 2016-17ல இந்தியா அணியின் ஹெட் கோச்சா கூட இவர் இருந்திருக்காருங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் விராட் கோலி கூட நடந்ததால அந்த பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு இப்போ கரண்டா கிரிக்கெட் அனாலிசிஸ்டா இருந்திருக்காருங்க. யங்கர் ஏஜ்ல இவரோட பாலே டர்ன் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண இவரு இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதாங்க அனில் கும்ளே. இவரு இந்தியாவோட லெஜெண்ட் பண்றோம் கிடையாதுங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரோல் மாடலாவும் இருக்காரு.